ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக கறி குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 3/4 கிலோ கறி வாங்கி இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளவு சூப்பராக இருக்கும். இது சாதத்து கூட மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை கூட சைடிஷாக சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே சூப்பரான மட்டன் கிரேவிங்க. சண்டே எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. அதே நேரம் நம்மளுக்கு நிறைய வேலையும் இல்லாமலும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வேலையும் சட்டுன்னு முடிஞ்சிருங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஒரு முறை கறி குழம்பு வச்சிங்கன்னா அடிக்கடி இதே மெத்தடில் தான் செய்வீங்க. அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிங்க. வாங்க இந்த டேஸ்ட்டான கறி குழம்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில பொருளெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அது என்னென்னு சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சோம்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கசகசா 1 ஸ்பூனு, 2லேருந்து 3 பிரிஞ்சி இலை, ஒரு 2 மராட்டி மொக்கு, 2 துண்டு பட்டை, 4லேருந்து 5 கிராம்பு, 5 ஏலக்காய், சின்ன துண்டு அன்னாச்சி பூ, 2 ஸ்டார் அனஸ், கொஞ்சமாக கல்பாசி, இதெல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து கறி குழம்பு செய்யும்போது அவ்வளவு மணமாக இருக்குங்க. கறி குழம்புக்கு முக்கியமாக டேஸ்ட்டு கொடுக்குறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கல்பாசியும் கசகசாவும் தாங்க நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் அதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 3 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதை சுத்தம் பண்ணிவிட்டு ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம் இருக்கும், அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானது, அதனால் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாங்க. நல்லா கெட்டியான பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்பயுமே நான்வெஜ் செய்யும்போது எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விடுங்க, அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். சோம்பு பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 150 கிராம் அளவு சின்ன வெங்காயம் சுத்தம் பண்ணி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். கண்ணாடி பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் நல்லா ஓரளவுக்கு சுருண்டு வர ஆரம்பிக்கணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக கோல்டன் கலரில் வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வதக்கணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்லா சுருண்டுட்டு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அந்தளவு நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வெறும் பேஸ்ட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க, ஜாரில் தண்ணி ஆட் பண்ணி எதையும் சேர்க்க வேண்டாம். இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அந்த மசாலாவும் இஞ்சி பூண்டும் சேர்த்து வதக்கும் போது லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் எண்ணெய் ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க. கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க, பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வரணும். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்தோடனே தக்காளி பழம் 2 தக்காளி பழம், சின்ன சைஸ் தக்காளி பழமாக 2 பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நிறைய சேர்த்திங்கன்னா லைட்டாக புளிப்பு டேஸ்ட் வரும், அதனால் தக்காளி முடிஞ்ச வரைக்கும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட 3/4 கிலோ அளவு மட்டன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். எப்பயுமே குழம்புக்குன்னு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் எலும்பும் சேர்த்து வாங்குங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் எல்லாத்தையும் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கறியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம கறியை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க, அப்போ தான் அந்த மசாலாலாம் கறியோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும். இது வதங்க பார்த்திங்கன்னா கறியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ குக்கரில் மூடி போட்டு விசில் மட்டும் போட வேண்டாம், வெறுமனே மூடி போட்டு மட்டும் மூடி வச்சுருக்கலாம். ஒரு 3 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு, எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நம்ம வதக்கிட்டு இந்த மாதிரி மட்டனை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டோம்னா அதில் நல்லாவே தண்ணி விட்டு வரும். இந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா சேர்க்கணும், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே விட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சுருண்டு வர ஆரம்பிச்சிரும். கறியும் பார்த்திங்கன்னா நல்லாவே சுருண்டு வர ஆரம்பிச்சிருக்கும். அந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும்.
இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வற்றி வந்துருச்சுல்ல. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து கறி மசாலா தூள் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஆச்சி கறி மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வீட்லேயே கறி மசாலா இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா சில்லி தூள் மிளகாத்தூள் அதை வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லியும் 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்குறேன். கறி மசாலா சேர்த்து செய்யும்போது மட்டன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டைமில் கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுடுங்க. மசாலாவும் கறியும் நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். விசில் போட வேண்டாம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளவு சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்பு. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி இதே மெத்தட்லேயே செய்ய சொல்லி கேட்பாங்க. இப்போ நல்லா மசாலாவை வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விசில் போடாமல் மூடி போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். 3/4 கிலோ கறிக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். இதுவே பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக தான் இருக்கும். இப்போ விசில் போட்டுட்டு 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துருக்குறேன். கறியை பொறுத்து விசிலோட அளவு வந்து மாறுபடுங்க. முதல்ல 5 விசில் வச்சுக்கோங்க. வேகாத பட்சத்தில் எக்ஸ்ட்ராவாக 2லேருந்து 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக கறி பூ மாதிரி வெந்து வந்துடும். இப்போ ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒரு 6 விசில் வச்சு எடுத்தேன். கறி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கிரேவி நம்ம தண்ணி அவ்வளோ ஊற்றணும், எல்லா தண்ணியுமே வற்றிட்டு நல்லா சூப்பராக கொதிச்சு வந்திருக்கு. ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது ஆற ஆற இன்னுமே நல்லா கெட்டியாயிரும். இது வந்து சூடான சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே அருமையான ரெசிபிங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கறி குழம்பு வைக்கும்போது கறி வந்து வேகவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு கறியை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும், மசாலாலாம் சேர்க்கணும். அந்த மாதிரி செய்யும்போது கறி வந்து நல்லா பூ மாதிரி வெந்து வந்திருக்குங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் கறி குழம்பு செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.